ஹே guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் 2013 ஜேம்ஸ் வான் இயக்கத்தில் வெளியான த கான்ஜூரிங் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அந்த ட்ரூ ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முகங்கள், சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஸோ இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். 1970 பெரான் ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரோட் ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு தனிமையான ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸை வந்து வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு எண்டில் இருக்கும், கடலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனிமையான ஒரு பிளேஸு. சுற்றி ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத ஒரு சுடுகாடு எப்படி இருக்கும். ஸோ சுடுகாட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸ் லட்சக்கணக்கில் கொடுத்து வந்து வாங்கி அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் இந்த பெரான் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தில் வந்து 1.5 ஹவர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த 10 வருஷத்தில் அவங்களுக்கு நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்டு நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரான் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகர், கரோலின், ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டாட்டர். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரான் ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் 10 வருஷம் இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, ஒரு நார்மலாக ஒரு லைஃப் எப்படி போகும் அந்த மாதிரி தான் போயிருக்கு. பட் நாட்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நைட்டில் வந்து சில சத்தங்களை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. லாங்குவேஜே தெரியாத மொழியில் பேசுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இதை வந்து விட்டுடுறாங்க. நாட்கள் போக 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 வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில முகங்கள் வந்து இவங்க முன்னாடி வந்து தெரியுது. நிறைய ஒயிட் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தூங்குறப்ப இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நிறைய உருவங்கள் வந்து இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நகர ஆரம்பிக்குது, நிறைய சத்தங்கள். ஸோ அதெல்லாம் பின்னாடி போய் பார்க்குறப்ப இவங்கள பயமுறுத்துகிற மாதிரி. ஸோ நம்ம படத்திலே பார்த்துருப்போம். அந்த விஷயங்களையும் தாண்டி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் இது ஒரு சாதாரண விஷயமா இருக்குது, போக போக இது வந்து ஒரு பேய் தொல்லையாக மாறிடுது. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கள்ல, ஸோ இவங்களில் இருக்கக்கூடிய அந்த எட் அண்ட் லொரைன், ஸோ அவங்க வந்து வராங்க, இவங்க ஃபேமிலிக்கு வராங்க. ஸோ வந்து இவங்க ஃபேமிலியை விசிட் பண்ணதுமே சில பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் தூங்குறதுக்கும் சுடுகாட்டில் தூங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது கிளியராக வந்து பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான ரூம் எது, நெகட்டிவான ரூம் எது, அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம படத்துலேயே பார்த்துருப்போம். இவங்க வந்து அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேக் இருக்கும். ஸோ அங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக்கில் நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே ரியலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கு கிட்ட ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துலேயே தூக்கு போட்டு இறந்த மாதிரி சில காட்சிகள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான். அது மட்டும் இல்லை, இவங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் சில உருவங்களையும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த வீட்டில் வந்து ஒரு கோஸ்ட் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கூடவே இருந்து நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த பாத்சிபா அப்படின்ற அந்த பேயை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களோட மோட்டிவ் என்ன, எதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த பாத்சிபா அப்படின்ற அந்த கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூனியக்காரி, பெற்ற குழந்தைங்களையே வந்து கொல்ற ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த கோஸ்ட்டை வந்து வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுவாங்க. ஃபைனலாக இந்த ஃபேமிலி, பெரான் ஃபேமிலி வந்து அமெரிக்காவிலேருந்து சவுத் ஜார்ஜியாவுக்கு வந்து அப்படியே மூவ் ஆகிரும். ஓகேவா. அங்கே போயிட்டு இந்த வீட்டோட அந்த மூத்த பொண்ணு ஆண்ட்ரியா இருக்கல்ல, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஆஃப் டார்க்னஸ், ஹவுஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 புக்கு எழுதுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த எட் அண்ட் லொரைன் இருக்காங்களா அவங்களோட அந்த ரிப்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, லொரைன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த ஜேம்ஸ் வானுக்கு ஹெல்ப் பண்ணி. ஸோ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த அந்த ஒரு மூவி தான். ஸோ இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரி. பாத்சிபா இருக்காங்களா, இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூனியக்காரி. நிறையா வந்து கடவுள் நம்பிக்கை, அந்த நரபலிலாம் கொடுப்பாங்கல்ல,
ஸோ அந்த மாதிரி நம்ம லியோ படத்துலேயே பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெத்த குழந்தைங்களையே கொன்று ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் வந்து கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைய கொல்லலை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து உடல்நல சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த பாத்ஷீபாக்கு. பட் அந்த பாத்ஷீபா இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய அமானுஷ்யங்கள் வந்து நடந்து நிறைய ஃபேமிலியில் வந்து சூசைட்லாம் பண்ணி இறந்ததா இன்னும் நிறைய அதுக்கு பின்னாடியும் ஹிஸ்ட்ரி மேலே ஹிஸ்ட்ரி இருக்குது. மூவிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூவியில் வந்து இந்த கோஸ்ட்டை பார்த்துருப்போம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ரொம்ப விஎஃப்எக்ஸு அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் அதிகமாக போட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். பட் ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இருக்காது. கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அந்த லாங்குவேஜ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க, வைப்பாங்க. பட்டு ரொம்ப அந்தளவுக்குலாம் 100ஆக இருக்காது. மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல, இப்போ நம்மளே பார்ப்போம் ரோட்டில் போகிறப்ப சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு மாதிரி பைத்தியமாகி இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா 10 வருஷம் இருந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட் அண்ட் லொரைனுக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ரியல் லைஃப்பில் வந்து எட் அண்ட் லொரைன் வந்து அவங்க நிறைய தீவிரமாக வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதை வந்து ஒரு லைட்டாக தான் படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்டு படத்தில் வந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும், நிறைய விஎஃப்எக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளை ஆடியன்ஸ் இது பண்ணுறதுக்காக தான். பட் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்காது. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். மற்றபடி நம்மளை அந்த அட்டாக் பண்ணுறது வைக்கிறது ஸோ அவ்வளோ டீப்பாலாம் இருக்காது. இதுதான் மூவிக்கும் இதுக்கும் இருக்கிறது. ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபேமிலி 10 வருஷமாக இருந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சமாக வந்து மனநலம் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 5மே வந்து சின்ன குழந்தைங்க. அதான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் சுடுகாட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நைட் நேரங்களில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் கொடுக்குற சவுண்டு, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தப்பாக ஒரு கற்பனையை பண்ணி சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மனநலம் அப்படியே கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு நிறைய இல்யூஷன்ஸ்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை கூட பெருசாக எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக அது போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போய் இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூத்த பொண்ணு எழுதுன 2 புக்கில் இருக்கிற ஸ்டோரியை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம், படமாகவும் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸுக்காக கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ரியல் ஃபேக்ட் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான். சைக்காலஜி படி பார்த்தோன்னா இது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியோட ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.